இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். உங்களுக்கு விசுவாசம் உண்டோ என்று நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களையே நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். அப்போ இந்த வசனத்திலே 4 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவதாக நீங்கள், மீண்டும் நீங்கள் என்று 2 தடவையும், உங்களையே நீங்கள் என்று 1 தடவையும் வருகிறது. அடுத்ததாக விசுவாசம் என்கிற வார்த்தை வருகிறது. மூன்றாவதாக சோதித்து அறியுங்கள் என்கிற வார்த்தை இருக்கிறது. இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லே சோதித்து பாருங்கள் என்று இருக்கிறது. இங்கிலீஷ்லே அதற்கான வார்த்தை எக்ஸாமின் யுவர் செல்ஃப். நாலாவதாக பரீட்சித்து பாருங்கள் என்று இருக்கிறது. இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லே சீர்தூக்கி பாருங்கள் என்று இருக்கிறது. இங்கிலீஷிலே டெஸ்ட் ஆர் ப்ரூவ் யுவர் செல்ஃப் என்று இருக்கிறது. இந்த 4 வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற நேரத்திலே, நமக்கு முன்பதாக அரை மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த அரை மணி நேரத்திலே எவ்வளவு பகுதிகளை சிந்திக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நாம் இணைந்து சிந்திப்போம். அதற்கு பிறகாக உள்ள காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தால் இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்கிற வார்த்தை இருக்கிறது. என்ன சோதித்து அறிய வேண்டும் என்றால், ஒன்று, நீங்கள் யார் என்று நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய விசுவாசம் என்ன என்று நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். அப்போது ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும், இந்த சோதனை என்றால் என்ன? அதற்கு டிக்ஷனரியிலே கொடுத்திருக்கிற மீனிங்கை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு பிரச்சனையில் சமூகத்தின் அணுகுமுறை, மதிப்புகள் மற்றும் நம்பிக்கை எத்தன்மையுடையது என்பதை ஆராய்ந்து அறிவதே சோதனை. ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு பிரச்சனை, இதில் சமூகத்தினுடைய அணுகுமுறை, சமூகம் எவ்வாறு அதை அணுகுகிறது, சமூகம் அதற்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறது, மற்றும் சமூகம் அதனுடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன, அது எத்தன்மையில் அதை பார்க்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறிவதே சோதனை என்று இருக்கிறது. புதிய ஏற்பாடை பொறுத்தமட்டில் ஆண்டவர் வேத வசனங்களை சோதனை செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டை கொடுத்த போது ஆண்டவர் சொன்ன காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த பழைய ஏற்பாடை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு கொடுத்தார். இப்போ பழைய ஏற்பாடை இஸ்ரவேல் மக்களுக்கு தியானிக்கிறது கொடுத்தாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் மக்கள் அவங்க தண்டனையாக அந்நிய தேசத்திற்கு ஆகிற போது, சிறை வாழ்க்கை இருந்த போது ஆண்டவர் சொன்னார், எரேமியா வாயிலாக உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடை தருவேன். அப்போ அந்த புதிய ஏற்பாடு கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களோடு, ஏற்கனவே உங்களுக்கு பழைய ஏற்பாடு மோசே தந்திருக்கிறாரு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடை தரேன், உங்களுக்கு மட்டும். அந்த புதிய ஏற்பாடை நீங்கள் என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு புதிய ஏற்பாடை எதுக்கு கொடுத்தாரு? ஆராய்ந்து பார்க்கிறது. பெரோவா சபையர் என்ன செய்தாங்க? முதல் நூற்றாண்டில் தேவனுடைய சபை நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆராய்ந்து பார்க்கணும். புதிய ஏற்பாடு தேவனுடைய சபைக்கு கொடுக்கும் போதும் ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் என்ன கட்டளையிட்டாங்கன்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இந்த மேடவாக்கம் சபையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்றீங்க? ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால ஆராய்ச்சி முறையில் இந்த வேத சிந்தனையை நான் கொண்டு வரேன். அப்போ நம்முடைய விசுவாசம் ஒன்று, நாம் யாரு, நம்முடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது. எத்தன்மை என்பது இங்கிலீஷில் கிரேடு. என்ன கிரேடு? முந்தைய எல்லாம் பர்சன்டேஜ். இப்போ என்ன கொடுக்குறாங்க? சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல்ல இருந்து என்ன கிரேடு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நாம் என்ன கிரேடில் இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் என்ன கிரேடில் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டரோட உதவியினால், ஆவியானரோட உதவியினால் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, முதல் இந்த வசனத்தில் நீங்கள்
நீங்கள். இந்த நீங்கள் என்கிறது வந்து 4 அர்த்தங்களை நமக்கு தருகிறது. ஒன்று, அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள், அப்படின்னா கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் நீங்கள். ரெண்டாவதாக AD 70க்கு பிறகு 2024 வரைக்கும், அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் உலகத்தில் இருக்கின்ற யாரு மக்கள், ரெண்டாவது விசுவாசிகள். மூன்றாவது வந்து இன்றைக்கு இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள், மேடவாக்கம் சபையார் நீங்கள். மூன்றாவதாக கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாம் இந்த மண்ணில் உறங்கின பின்பு வர இருக்கின்ற சந்ததிகள். அப்போ இந்த 4 ஆட்களை இந்த நீங்கள் என்கிற வார்த்தை வருகிறது. சரி, இனி அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த செய்தியை கேட்கிற நாம் யாரு, முதல்ல நம்ம அதை தெரியணும். நான் யாரு, நான் யாரு, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று, நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஆண் அல்லது ஒரு நான் பெண். அடுத்து என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு இந்திய பிரஜை, நான் தமிழகத்தை சார்ந்தவன், தமிழ் பேசும் ஒரு நபர். அடுத்து என்ன சொல்லுவீங்க? நான் சென்னையில் இருக்கிறேன், சென்னை வாசி அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க? சரி, இவ்வளோ நமக்கு பொதுவாக தெரியும். அடுத்து என்ன சொல்லுவீங்க கேட்கும்போது? நான் ஒரு விசுவாசி அப்படின்னு. அப்போ நம்ம மட்டும்தான் விசுவாசியா? வேற யாரும் விசுவாசி இல்லையா? உலகத்தில் எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம் இல்லாத யாருமே இல்லை. எல்லோரும் என்ன செய்கிறாங்க? ஒரு அளவில் அல்லது இன்னொரு அளவில் என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம இன்னைக்கு எல்லோரும் வந்து பல்வேறு பகுதியில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேருந்துகளை, மகிழுந்துகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய வண்டிகளை பார்த்துருக்கீங்க. இந்த வண்டியில் காற்று இருக்கும், நான் ஏற்ற நேரத்தில் சென்றடைவேன், இந்த வண்டிக்கு பிரச்சனை வராதுன்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை கொள்கிறோம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், அது எந்த தீங்கும் தீமையும் நமக்கு செய்யாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நம்புகிறோம். நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலுன்னு நினச்சி ஒரு ஸ்கூலுக்கு விடுறோம். அந்த ஸ்கூலில் என் பிள்ளை நல்லா படித்து வருவான், ஒரு காலேஜில் விடும்போது என் பிள்ளை நல்லா படித்து வருவா, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக வருவா அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு விதத்தில் அல்லது இன்னொரு விதத்தில் நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்கள் தான். இனி கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அந்த விசுவாசத்தை பார்த்தாச்சுட்டா எல்லோரும் ஒரே விதத்தில் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வேறுபாடு இருக்கிறது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே 3 வித விசுவாசங்கள் இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. 3 வித விசுவாசங்கள் இருக்கிறது. அது நம்ம பார்ப்போம். இதே கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள். அப்போ இங்கே என்னெல்லாம் வார்த்தை வருதுன்னா, ஒன்று நீங்கள். அப்போ நீங்கள்னா கொரிந்து சபையில் விசுவாசிகள். யாருக்கெல்லாம் வந்து ஒன்று வந்து யூதர், 2 வந்து கிரேக்கர், அடுத்து தேவனுடைய சபை. அப்போ 3 உலகத்தில் 3 கூட்டம் மக்கள் என்ன செய்கிறாங்க? இருக்காங்க. அப்போ இந்த 3 வித மக்கள் இருக்காங்க. இந்த 3 வித மக்களுக்கும் நம்ம தேவனுடைய சபை என்ன செய்யக்கூடாது? இடரல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1வது வந்து யூதர்கள். யூதர்கள்னா யார்? இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவர்கள், அவங்கள ஜூயிஷ் பீப்புள்னு இங்கிலீஷில் சொல்லலாம். 2வதாக வந்து கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் என்ன சொல்லும்போது வந்து ஜென்டைல்ஸ் அல்லது வேர்ல்டு பீப்புள், உலக மக்கள். அடுத்து தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை. இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒழுங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது, உலகத்தில் வந்து பார்க்கும்போது முதல் மக்கள் யாருன்னா வந்து உலக மக்கள். இந்த இன்றைக்கு காண்கின்ற இந்த உலக மக்கள் இருந்து தான் யூத மக்களும் தேவனுடைய சபையும் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம யாராக இருந்தோம்? உலகத்தில் இருந்தோம். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், உலகத்தின் பாவத்திலே நான் பாவியாய் வாழ்ந்திருந்தே. அப்போ ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தோம்? உலக மக்களில் ஒருவராக, உலகத்தில் ஒட்டி உறவாடி உலகத்தில் ஒருவராக இருந்தோம். அப்போ இந்த உலக மக்கள்னா யாரு? யூதர்கள்னா யாரு? தேவனுடைய சபை என்ன? தேவனுடைய சபை என்ன உங்களுக்கு தெரியும். பொதுவாக என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் தேவனுடைய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் தேவனுடைய சபை. சரி, அது நமக்கு கடைசியில் சிந்திப்போம். அப்போ உலக மக்கள் யாரு என்கிறத பார்க்கும்போது அவர்கள் எத்தன்மை உடையவர்கள் என்பதை வந்து அதை 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 முதல் 24 வரையான வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள்,
உலக மக்கள் ஞானத்தை கேட்கிறார்கள். தேவனுடைய சபை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சரி, நேரத்தின் காலத்தின் அருமை கருதி அடுத்த பகுதிகளுக்கு போக வேண்டாம். அப்போ உலக மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலக மக்களாக இருக்கிறோமா, யூதர்களாக இருக்கிறோமா, தேவனுடைய சபையாக இருக்கிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம், பிள்ளையை பார்க்க போகிறோம். பாப்பா நீ எப்படி இருக்கிற? அடுத்து என்ன கேட்போம்? இன்னைக்கு இப்போ சாயந்தரம் பார்க்குறோன்னு வச்சுருங்க. அடுத்து என்ன கேட்போம்? இன்னைக்கு எங்கே போனேன்? ஸ்கூலுக்கு போனியா? அடுத்து என்ன கேட்போம்? நல்லா படிக்கிறியா? சரி, இப்போ இந்த 3 கேள்வியும் கேட்டாச்சு. அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம முதல்ல என்ன கேட்டிருக்கணும்? பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கல்ல? இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணினியா? இன்னைக்கு வேதத்தை வாசிச்சியா? இன்னைக்கு எத்தனை வசனம் நீ மனப்பாடம் பண்ணின? அந்த வசனத்தை ஒன்று சொல்ல, நான் கேட்கட்டும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வசனம் கேட்கறதுக்கு. இப்போ புரியுதில்ல? அப்போ உலக மக்கள் எதை தேடுகிறார்கள்? ஞானத்தை தேடுறாங்க, படிப்பை தேடுறாங்க, பொருளை தேடுறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. அப்போ உலகம் எதை தேடுது? திரைக்கடல் ஓடியும். அப்போ இந்த உலகத்தில் மக்களுடைய நாட்டம் விருப்பம் எல்லாம் பொருள் சேர்க்கறது. பொருள் மட்டும் போதுமா? இல்லை. அடுத்து பேர் என்ன செய்யறது? சேர்க்கறது. அடுத்து என்ன செய்யறது? அந்த பேரை 4 பேர் அறியணும். அப்போ மக்களுக்கு புகழ். அப்போ பேரு புகழ். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது என்ன? பேரோடும் புகழோடும் என்ன செய்யணும்? எல்லாம் பெற்று வாழ்க அப்படின்னு திருமணம் முடிச்சு போகும்போது 16 பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லுவான்ல. இந்த 16ல் அருள் சார்ந்த ஏதாவது இருக்கா? இப்போ புரிஞ்சில்ல? அப்போ உலகம்னா என்னது? இந்த ஆகாயத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிறது எல்லாம் தேடுறதா என்னது? ஒரு காலத்தில் நம்ம யாராக இருந்தோம்? அப்படி இருந்தோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, அன்றாட வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த 2.5 மாத வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்ம எதை தேடுகிறவர்களாக இருந்தோம்? நம்முடைய எண்ணங்கள் எதை சார்ந்திருக்கிறது? ஆண்டவர் நோக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. இந்த பிள்ளைகளை குறித்து உங்களுடைய கனவு என்ன? அவர்கள் என்னவாக வர வேண்டும்? இன்னைக்கு ஆப்பிரிக்கா கொஞ்சம் மாறி இருக்கு. ஒரு காலத்தில் அதோட பேர் இருண்ட கண்டம். அப்போ அந்த இடத்துல யார் போனாலும் அவங்கள என்ன செய்வாங்க? கொண்டு அறுத்து சாப்பிடுவாங்க. அப்போது அமெரிக்காவில் ஒரு குடும்பம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காங்கிற ஒரு கண்டம் இருக்குது, இன்றைக்கும் மனிதர்களை உயிரோடு சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய நோய் இருக்குது, கொசு தொல்லை இருக்குது. அப்போ அவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு என்ன செய்யணும்னா அந்த மக்களை காப்பாற்றணும், மக்களை நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ சின்ன பையனாக இருந்த ஒரு பையன், அவன் பேர் டேவிடு. அவன் சொன்னால், நான் போகிறேன், நான் படித்து டாக்டராக என்ன செய்கிறேன், நான் போகிறேன். அவர் என்ன செய்தாருன்னா படித்தார், எம்பிபிஎஸ்ஸை முடித்தார். அன்னைக்கு கிராஜுவேஷன் டேக்கு ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் இந்த கிராஜுவேஷன் அன்னைக்கு எல்லோரும் முன்னே சொல்லணும், இந்த படிப்பினால் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்துக்கு என்னுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லணும். அவர் சொன்னார், சிறு வயதிலிருந்தே என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ஊட்டியிருக்காங்க, ஆப்பிரிக்காவுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக போகிறேன். அவருடைய பேர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அப்போது இந்த உலக மக்களுக்கு எது தான் தெரியும்? மற்றவங்கள கொள்ளையிடுறது, மற்றவங்கள்ட்ட என்ன எடுக்கிறது. அவங்களுக்கு வேறு ஆன்மீக சார்ந்த எந்த காரியமும் தெரியாது, எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம தேவனுடைய சபை என்று சொல்லும்போது உலக மக்களுக்கு யாரை போல மாறணும்? ஏற்கனவே சொன்னேன், என்னையும் வனைந்து கொள்ளுமே அப்படின்னு. உடைத்து என்ன செய்யணும்? பாத்திரமாக மாற்றணும். ஆண்டவர் உடைக்கப்பட்டாரா? ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால் பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்ற சித்தமாய் இருந்தது. அப்போ உலக மக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது லேசான காரியம் அல்ல. நம்ம சொல்லக்கூடிய ஆவியும், நம்ம சொல்லக்கூடிய ரட்சிப்பும், நம்ம சொல்லக்கூடிய மறுமை வாழ்வும், நம்ம சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் உலக மக்களுக்கு தேவையே இல்லை. முதல்ல இங்கே வாழ்வோம், பிறகுள்ள காரியத்தை யார் பார்த்துருவாங்க? அது கடவுள் பார்ப்பார். நம்ம இந்த உலகத்தில் நல்லா வாழ்வோம், பிறருக்கு தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இந்த உலக மக்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம். ரெண்டாவதாக யாருன்னா யூதர்கள். யூதர்கள் யாரு? தெரிந்து கொண்ட ஜனம். சரி,
எதன் வாயிலாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தேவனுடைய சபை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட போது இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் பஸ்கா ஆட்டின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ பழைய ஏற்பாடு மக்கள், யூத மக்கள், நியாயப்பிரமாணம் கிடைச்ச மக்கள் எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஆட்டுக்குட்டியின், இன்னும் சொல்ல போனா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். நல்லா புரியணும். இங்க தான் விசுவாசம். நம்ம யாருங்கிறது தெரியணும். குழப்பம் எல்லாம் மாறணும். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஏன் மேடவாக்கம் சபை என்ன கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம யாருன்னு தெரியணும். தெரியாம இருக்கிறோம். அதுக்கு நிறைய ரீசன் உண்டு. சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அப்ப யூதர்கள் யார் என்றால் நீங்க சொன்னதிலே பதில் இருக்கு. ஒன்று, ஆபிரகாமின் வழி மரபினர், ஆபிரகாமின் சந்ததியினர். அப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைக்கும் போது அன்னைக்கு 2000 வருஷம் ஆகுது சுமார். அப்போ ஆதாமை படைத்து ஆபிரகாமை அழைக்கும் போது உலக மக்கள் எப்படி இருக்காங்க? ஒன்றாக இருக்காங்க. உலக மக்கள் என்கிற ஒன்றாக இருக்கிறாங்க. ஆபிரகாமை அழைக்கும் போது உலக மக்கள் எத்தனையா டிவைட் ஆகுறாங்க? 2ஆக டிவைட் ஆகுறாங்க. யாரெல்லாம் ஆகுறாங்க? 1 கிரேக்கர்கள், 2 யூதர்கள். அப்போ 1 கொரிந்தியர் 10:30 நம்ம என்ன வாசிச்சோம்? நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும். அப்போ இந்த யூதர்கள் எங்க இருந்து உருவாகுறாங்க? ஆபிரகாம் அழைப்பிலிருந்து அதை தயார்படுத்தி அதற்கு பிறகு 430 வருடங்களுக்கு பிறகு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களுக்கு என்று ஒரு பிரமாணத்தை கொடுத்து, அவர்களுக்கு மட்டும் ஒரு பிரமாணத்தை கொடுத்து, நன்றாக புரியணும், உலக மக்களுக்கு அல்ல. அப்போ அன்றைக்கு உலகத்தில் எத்தனை மக்கள் உண்டு? 2 மக்கள். அப்போ உலக மக்களுக்கு அல்ல. உலக மக்களிலிருந்து ஆபிரகாம் வழியாக வந்த மக்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் விட்டு அவர்களுக்கு மட்டும், உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லை, ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அதுக்கு பேர் என்னது? நியாய பிரமாணம். எல்லாருக்கும் இல்லையா? அது நமக்கு இல்லையா? தேவனுடைய சபைக்கு அது இல்லையா? இருக்கு, நமக்கு இருக்குல்ல. சரி, இருக்குன்னு சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு செய்தி கொண்டு வந்தா ஒரு இது சொல்லணும் இல்லை? நம்ம பார்ப்போம். சங்கீதங்கள் எடுங்க, அந்த கடைசி 3 அதிகாரங்களுக்கு பக்கத்தில் 147 கடைசி அல்லது 148 கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க, கடைசி 2 வசனங்கள். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. எத்தனாவது சங்கீதம்? 147. அதுல வந்து அதனுடைய 19ம் 20ம் ஒன்று வாசிங்க. நிறுத்தி வாசிக்கணும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். சரி, வேற யாருக்கெல்லாம் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்காரு? சரி, நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுனால, சிஸ்டர் சொன்னதுனால சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா மனசு சந்தேகம் இருந்தால் சந்தேகம் இருந்தே இருக்கும். சிஸ்டர், நான் இப்போ சொல்கிறேன், வந்து ஒரு ஜூஷ் லேடின்னு சொல்கிறேன். யாரு? யூத பெண்மணி. சரி, இப்போ கேட்குறேன், மத்திய எழுதும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் மனுஷன்லேருந்து கடைசி மனுஷனுக்கு கூட அவங்களுடைய லீனியேஜ் அங்கே என்ன செய்யுது? இருக்குது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கிறது? ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமான வம்சாவளி என்ன செய்யுது? அப்போ இங்கே பாருங்க, உலகத்தில் எந்த மக்களுக்கும் 2 அல்லது 3 தலைமுறைக்கு முன்னாடி யாரு என்னன்னு தெரியாது. ஆனால் யூத மக்களுக்கு ஆதாம் முதலுள்ள, ஆபிரகாம் முதலுள்ள கரெக்டான வம்சாவளி தெரியும். 1. சரி, 2 சாட்சி வேணும் இல்லை? சரி சிஸ்டர், உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, உங்களுக்கு கணவர் உண்டு. உங்கள் கணவரும் உங்கள் ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் எடுத்தார்களா? இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவியானவர் நமக்கு தம்முடைய நூலை நம்முடைய கையில் தந்திருக்கும் போது நாம் யார் என்பதை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஏதோ வந்து அதுவும் சரி இதுவும் சரி எல்லாம் மொத்தம் ஒரு குழப்ப வாழ்வுக்குள்ளே நாம் வரக்கூடாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1ஆம் நூற்றாண்டு சபை, அப்போஸ்தல கால சபை வந்து ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உங்களையே என்ன செய்யுங்கள்? ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாரு? அப்ப இதுல இருந்து நம்ம யார் இல்லை? யூத மக்களும் இல்லை. மட்டும் இல்லை, யூத மக்களுக்கு என்ன வேணும்னா அடையாளங்களை வேணும். எதிலிருந்து அடையாளம் வேணும்? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். எதிலிருந்து அடையாளத்தை தேடுறாங்க? பழைய ஏற்பாட்டிலிருந்து அடையாளத்தை தேடுறாங்க. யூத
பழைய ஏற்பாட்டில் எத்தனை அடையாளங்கள் மேசியாவை குறித்து இருக்கிறது நமக்கு யாருக்காவது தெரியுமா? இல்லை. ஏன்னா நம்ம யாரும் நம்ம பிள்ளைகளை இல்லை நம்ம கூட 2.5 வயசுலேருந்து ஜபாலயத்தில் கொண்டு போய் என்ன செய்யலை, பழைய ஏற்பாடு எபிரேய மொழி என்ன செய்யலை, கற்றுத்தரல. அப்போ நாம் யூதர்கள் அல்ல. நாம் ஓய்வு நாளில் ஆராதிக்கிறோமா? இல்லை. என்னைக்கு ஆராதிக்கிறோம்? அப்போ அதுலேருந்தே நம்ம என்ன மாறியாச்சு டோட்டலாக. 2, நாம் நம்முடைய ஆராதனை எபிரேய மொழியில் செய்கிறோமா? எபிரேயர்கள் இன்றும் எந்த மொழியில் ஆராதிக்கிறாங்க? எபிரேய மொழியில், யூதர்கள். அப்போ இதிலிருந்து நாம் ஒருபோதும் யார் அல்ல? யூதர்கள் அல்ல. அப்போ உலக மக்களில் ஒரு ஆளாக இருந்தோம், ஆனால் யூதர்கள் அல்ல. அவர்களுக்கு இதன் வாயிலாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின், எந்த ஆட்டுக்குட்டியின்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர்கள். சரி, அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நன்றாக இருக்கும். அவங்க வந்து ஆட்டுக்குட்டி அடித்து அடுத்து என்ன செய்வாங்க? அதை சாப்பிட்டாங்க. அப்போ உலகத்தில் நல்லா வாழலாம். சரி, அடுத்து என்ன நம்ம வரோம்? நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ன செய்தோம்? தேவ ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தை நினைவு கூறுகிற அப்பத்தை சாப்பிட்டோமா? சரி, இது எங்கே வாழ்வதற்கு? இந்த உலகத்தில் வாழும்போது தேவனோடு இணைந்து வாழ்வதற்கும். 2, நாம் எந்த நேரம் மரிக்கிறோமோ அல்லது கர்த்தர் வருகிறாரோ அப்போது நம்ம எங்கே இருப்போம்? நித்தியத்திலே அவரோடு இருப்போம் என்பதன் நினைவு கூறுதலை நாம் இப்போ என்ன செய்தோம்? இங்கே கொண்டாடணும். அடுத்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தேவனுடைய சபை என்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய சபையினுடைய விசுவாசம் என்ன என்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க போகிறோம். சரி, தேவனுடைய சபையினுடைய விசுவாசம் என்ன? உடனே சொல்லியிருக்கணுமே. எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாசம். சரி, அப்போ உலக மக்கள் காண்கிறத நம்புவாங்களா, காணாத நம்புவாங்களா? யூத மக்கள் காண்கிறத நம்புவாங்களா, காணாத நம்புவாங்களா? கேள்வி நல்லா புரியணும். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் உடைய யூத மக்கள், இந்த பழைய ஏற்பாடு மக்கள் காண்கிறத நம்புவாங்களா, காணாத நம்புவாங்களா? காண்கிறதை. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல். அப்போ பழைய ஏற்பாடு மக்கள் எதை பார்க்குறாங்க? காண்கிறத தான் நம்புவாங்க. அப்போ காணாத ஒன்றை நம்புறதான் யாருடைய விசுவாசம்? தேவனுடைய சபையினுடைய விசுவாசம். சரி, நம்ம காணாத எதை நம்புறோம்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவ யாராவது பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவம் பிரிக்கவே முடியாது. அப்போ ஆகவே அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன 3 கடவுளை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். 2, ஆண்டவர் சொன்ன தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ஆண்டவர் சொன்ன நம்ம பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது வருகின்ற கிருபை வரங்களை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கனிகளை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். வருகை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அடுத்து நித்தியத்தை, மறுமை வாழ்வு என்ன செய்கிறோம்? நம்ம நம்புகிறோம். அப்போ இப்படி இந்த நம்பிக்கை உலக மக்களுக்கு உண்டா? இல்லை. உலக மக்களோட நம்பிக்கை என்ன? நமக்கு தெரியும். அவங்களுடைய சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர்களுக்கு மட்டும் கொடுத்த. நன்றாக புரியணும். பழைய ஏற்பாடு யாருக்கு மட்டும் உரியது? இனி யாருக்கும் கன்ஃபியூஷன் வராதில்ல. நேரம் இல்லாதனால ஒரு வசனம் எடுத்தேன், 1 டசன் வசனம் எடுக்கலாம். அப்போது பழைய ஏற்பாடு என்ன செய்கிறாங்க? அவங்க நம்புகிறாங்க. அதன்படி அங்கே இருக்கக்கூடிய 613 கட்டளைகளின்படியாக என்ன செய்கிறாங்க? அவங்க வாடுறாங்க. நாம் வந்து விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு, தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு. நமக்கு புதிய ஏற்பாடு என்றைக்கு தரப்பட்டது? புதிய ஏற்பாடு எங்கே துவங்குது? அப்போஸ்தலர் 2. அப்போ அதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாடு இருக்கு. சுவிசேஷத்திலும் புதிய ஏற்பாடு இருக்குல்ல. ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி அங்கே புதிய ஏற்பாடு துவங்குது இல்லை. அப்போ அது அந்த புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 2 உள்ள புதிய ஏற்பாடு என்ன? அது என்ன புதிய ஏற்பாடு? இப்போது அந்த புதிய ஏற்பாடில் ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? நம்ம ஆராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அங்கே சொல்லியிருக்கு நம்ம ஓய்வு நாளில் ஆராதனை பண்ணலை. 2 தசம பாகம் கொடுக்க சொல்லியிருக்கு. இங்கே என்றைக்கு கூட மூப்பர்களோ ஊழியரோ என்ன செய்தது இல்லை, சபையில் தசம பாகம் கொடுங்கன்னு இங்கே சொன்னதே இல்லை. அப்போ அது என்ன புதிய ஏற்பாடு? சரி, நம்ம பார்ப்போமா? அதோட பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒன்று எடுங்க. சாரி, நான் ஆங்கிலத்தை வச்சு சொன்னேன். இங்கே தமிழ் வந்து 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது
அவர்கள் உள்ளத்திலே வைத்து இது இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு. எதன் வாயிலாக செஞ்சாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் வாயிலாக செஞ்சாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? புதிய ஒரு உடன்படிக்கை, புதிய ஒரு ஏற்பாடை நான் செய்கிறேன். யாருக்கு செய்கிறேன்? என் நாட்களுக்கு பின்பு. இங்க பாருங்க, அந்நாட்களுக்கு பிற்பாடு, அந்நாட்களுக்கு பிறகு, என் நாட்களுக்கு பிறகு. சரி, இது என்னைக்கு சொல்றாரு? இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை எங்கு வைத்து உரைக்கிறார்? எகிப்தில் வச்சு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து சிறையிருப்பு இருந்தாங்கல்ல, எங்க சிறையிருப்பு இருந்தாங்க? அப்ப எகிப்து சொன்னது. அப்போ ஒரு சிறையிருப்பா ரெண்டு சிறையிருப்பா? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சிறையிருப்பா ரெண்டு சிறையிருப்பா? எகிப்து சிறையிருப்பு. வேற சிறையிருப்பு இல்ல இல்ல. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பாபிலோன் சிறையிருப்பான்னு. எகிப்துல மட்டும்தானே? சிஸ்டர் அம்மாக்கு பேரு தெரியாது, அம்மா திருத்தணும். இஸ்ரேல் மக்களுக்கு ரெண்டு சிறையிருப்பு உண்டு. ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் என்கிற நாடு உருவாகும் என்பதாக 430 வருடங்கள் எங்க இருந்தாங்க? எகிப்தில் சிறையிருப்பில் இருந்தாங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய கட்டளையை காப்பாற்றதுனாலே, கை கொள்ளாததுனாலே, அதன்படி நடவாத காரணத்தினாலே ஆண்டவர் அவர்களை பக்கத்தில் உள்ள 2 நாடுகளுக்கு என்ன செய்தாரு? சிறையிருப்புக்கு அனுப்பினாரு. எத்தனை வருஷம் சிறையிருப்பு அனுப்பினாரு? 70 வருடங்கள் சிறையிருப்பில் விட்டாரு. அப்போ இஸ்ரேல் நாட்டில் 3 மக்கள், 3 மக்களை எங்க விட்டாரு? அந்நிய நாடுகளுக்கு. ஏன்னா அந்த மக்கள் விக்கிரகத்தை வணங்கினாங்க. 2வது கட்டளை என்னது? எனக்காக என் பேரில் யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணவோ, அதை வைக்கவோ, அதை நமஸ்கரிக்கவோ, அதை சேவிக்கவோ கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தாங்க? உண்டு பண்ணினாங்க, வச்சாங்க, நமஸ்கரிச்சாங்க, சேவிச்சாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற மக்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை யாரும் செய்தார்கள். அப்போ உங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேண்டாம், யெகோவா கடவுள் வேண்டாம். அதனால நான் என்ன செய்கிறேன்? உங்களை அவங்களுக்குள்ளே அனுப்புகிறேன். இவர்கள் எங்கிருந்து அழைக்கப்பட்டார்களோ, மெசொப்பத்தோமியாவிலிருந்து அழைக்கப்பட்டார்கள், ஈரான் ஈராக் நாட்டிலிருந்து அழைக்கப்பட்டார்கள், அதே நாட்டுக்கு ஆண்டவர் திருப்பி என்ன செய்தார்? கொண்டு போனார். நம்ம தப்பு செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? முத்தம் தருவாரா, கொஞ்சுவாரா, குழாவுவாரா, தோல் எடுப்பாரா, தோல் வச்சு ஆணை எடுப்பாரா? எப்படி சிஷிப்பாரு? ஒன்று, கடிந்து கொண்டு சிஷிப்பார். அறிந்தும் அதன்படி செய்யாதவன் ரொம்ப கவனம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய புதிய ஏற்பாடு கூட வேண்டாம், தேவனுடைய சபைக்கு புதிய ஏற்பாடு வேணும், அதாக சிந்திச்சுட்டு இருக்கிறது. அதை கிடைச்சவங்க ஆட்டுக்குட்டினுடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை கெட்டவர்களுக்கு சொந்த நாடு போச்சு. இன்னைக்கு சொந்த நாடு உண்டா? இல்லை. நிம்மதியை தூங்க முடியுதா? இஸ்ரேல் நாட்டில் யாராவது நம்மளை போல மேல வீட்டுக்கு வீடு வச்சு தரைக்கு மேலே படுக்கிறாங்களா? நைட் எங்கே போய் படுக்கிறாங்க? பங்கரில் போய் படுக்கிறாங்க. நல்லா புரியணும், வேதத்தை விட்டு வரக்கூடிய காரியம். நமக்கு தேவனுடைய சபைக்கு புதிய ஏற்பாடு எதிலிருந்து கிடைச்சிருக்கு? 2 பேரும் அப்பத்தையும் ரசத்தையும் உங்களுக்கு தந்தாங்கல்ல, என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? இது என் இரத்தத்தினால் ஆகிய யாருக்கான உடன்படிக்கை? தேவனுடைய சபைக்கான உடன்படிக்கை. அப்போ அங்கே உள்ள புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு யாருக்குரியது? இஸ்ரவேல் மக்களுக்கு. இங்கே நம்ம எரேமியா 31 வாசித்தோம், நான் உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடை அந்நாட்களுக்கு பின்பு, என் நாட்களுக்கு பின்பு, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த பிறகு. 70 வருஷத்துல ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். எல்லா மக்களும் வந்தாங்களா? 400 வருஷமாகி என்ன செய்யல? மக்கள் வரல. மக்கள் எதில் இருந்தாங்க? அந்நிய மக்களோட இதை சம்பாதிக்கிறதுல இருந்தாங்க. வேதத்தை என்ன செய்தாங்க? விட்டாங்க. விட்டதுனால அவங்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கும்படி திருமுழுக்கு யோவான் வர்றாரு, யோவான் ஸ்நானன் வர்றாரு. என்ன சொல்றாரு? போதும், மனம் திரும்புங்கள். எதிலிருந்து மனம் திரும்பணும்? இது எல்லா தீமைக்கும். இதிலிருந்து மனம் திரும்புங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறது எங்க இருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கு தந்த தேசத்தில் இல்லை, திரும்பி வாருங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்களா?
10ல் 1 கூட வரல. உங்களுக்கு தெரியும், யோவானால எத்தனை பேர் ஸ்நானம் எடுக்க வந்தாங்க? மனம் திரும்புதல் கேட்ட ஸ்நானம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. 2, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஊழியம் செஞ்சு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி போகும்போது நமக்கு இந்த புதிய ஏற்பாடை தரும்போது ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. எத்தனை பேர் ஜெபிக்க வந்தாங்க? மேல்வீட்டு அறையில் எத்தனை பேர் ஜெபம் செய்தார்கள்? 120 பேர். 3.5 வருஷம் அன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலான மக்கள் அங்கே இருந்தாங்க. அதுலேருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய புதிய ஏற்பாடை தம்முடைய இரத்தத்தினாலே, தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நமக்கு புதிய உடன்படிக்கை செய்து புதிய ஏற்பாடை தந்திருக்கிறார். எதற்கு? நாம் உலக மக்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல, நாம் பழைய ஏற்பாட்டுக்குரியவர்கள் அல்ல, யூத மக்களுக்குரிய புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவருடைய சரீரத்தினாலே உருவாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கு உரியவர்கள். நமக்கு புதிய பிரமாணத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார். அந்த பிரமாணம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 16, 17 ஒன்று வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அடுத்து எண்ணத்தினால் எப்படி எனில், பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் மக்களுக்கான நியாய பிரமாணமானது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும். நமக்கான பிரமாணம் என்னது? கிருபையும் சத்தியமும், அல்லது கிருபையின் மேல் கிருபை. அப்ப கிருபையின் மேல் கிருபைன்னு சொல்லலாம். கிருபையும் சத்தியமும் அடங்கிய புதிய ஏற்பாடை ஆண்டவர் தேவனுடைய சபைக்கு தந்திருக்கிறார். ஆகவே வருகின்ற நாட்களிலே இந்த கிருபையும் சத்தியமும் அடங்கிய புதிய ஏற்பாடை நீங்கள் சிந்தனை செய்யவும், அதன் வாயிலாக ஏன் இதை தந்தார் ஆண்டவர்? தேவனுடைய சபைக்கு புதிய ஏற்பாடை, இன்னொரு புதிய ஏற்பாடை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே ஆண்டவர் யூத மக்களுக்கு புதிய ஏற்பாடை கொடுத்தாரு. அது போதாதுன்னு சொல்லி இன்னொன்று தந்திருக்கிறாரு. எதுக்கு தந்திருக்கிறாரு? பழைய ஏற்பாடுலே நல்லா கடைபிடிச்சா பழைய ஏற்பாடு மக்களுக்கு எது வரை உயர முடியும்? இது கடைசி உங்கள்கிட்ட உள்ள கேள்வி. நியாய பிரமாணத்துக்கு கிடைச்சதில்ல யூத மக்களுக்கு. அது பிறந்த வயதிலிருந்து எந்த தப்பும் பண்ணாம ஒரு மனுஷன் கடைபிடிச்சாருன்னு வச்சிருங்க, யூத மனிதன், அவருக்கு எந்த அளவு வரை உயரலாம்? அவருக்கு கொடுத்த மோசையை விட உயரலாமா? இன்னைக்கு கேள்வி கிளியர் கேட்கிறேன். யெகோவா கடவுளுக்கு ஈக்குவலாக வர முடியுமா? அந்த கட்டளை கொடுத்த கடவுளுக்கு ஈக்குவலாக வர முடியுமா? முடியாது. என்ன எப்படி தான் இருக்கணும்? யாக்கோபே நீயன் தாசன். தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். டூலோஸ், பாண்டட் சர்வெண்ட், காது துளைக்கப்பட்ட அடிமை. எல்லா காலத்திலும் நீ எனக்கு யூதன் அடிமை. ஆனால் புதிய ஏற்பாடில் இந்த கர்த்தருடைய மேஜையினால நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாடை தந்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடை கடைபிடிச்சா எது வரைக்கும் ஆகலாம் நமக்கு? அப்போ கிறிஸ்து என்கிற தலை மட்டும், அப்படின்னா கிறிஸ்துவை போல். 3.5 வருஷம் சீஷர்கள் ஆண்டவர் கூட பயணம் செஞ்சாங்க. நைட்டில் இந்த 11 அப்போஸ்தலர்கள் யாரு, கிறிஸ்து யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது கிருபையின் மேல் கிருபை, கிருபையும் சத்தியத்தின் பிரமாணத்தில் வரும்போது நாம் யாராக மாறுகிறோம்? ஒருவன் என்னில் விசுவாசித்தால் நான் செய்ததிலும் அதிகமான. உங்க பிள்ளை உங்களை விட படிச்சா உங்களுக்கு பொறாமை வருமா? வராது. உங்க பிள்ளை உங்களை விட நல்ல வீடு வச்சா பொறாமை வருமா? வராது. நீங்க பிளைன்ல ஏறல, உங்க பிள்ளை பிளைன்ல ஏறலாம், பொறாமை வருமா? வராது. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இஸ்ரவேல் மக்கள் பிள்ளைகள் அல்ல, அடிமைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப அந்த தேவனுடைய பிள்ளைக்கு அவரை போல இருக்கிறது பிடிக்குமா? அவரை காலம் உயர்ந்தாலும் நல்லா இருக்கும்னு பிடிக்குமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, இந்த தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் அது என் சிந்தனைக்கு எத்தனை சிந்திச்சு எனக்கு என்ன செய்யல, புத்தி கிடைக்கவே இல்லை. ஐயோ, அது சிந்திக்க சிந்திக்க அது எங்க போயிருக்குது? ஆழியை விட மிக ஆழமானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் தேவனுடைய அன்பு, தேவ அன்பு எத்தனை பெரியது என்ன ஒரு பாட்டு நீங்க பாடுவீங்க. அப்போ தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது. இந்த அன்பில் மூழ்கவும், இந்த புதிய ஏற்பாடு படியான ஒரு வாழ்க்கை வாழவும், அதன் வாயிலாக நீங்கள் உங்களை மறந்து கிறிஸ்துவை சுமந்து கொண்டு
நடமாடும் தேவாலயங்களாக, நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, இந்த வார்த்தை கிறிஸ்துவின் நற்கந்தம் என்னது? இந்த இந்து கோயிலையும் ஆர்சிலையும் புகை போய்ப்பாங்கல்ல, சாம்பிராணி நல்ல மனம் வரையில்ல, ஆண்டவருடைய மனங்களாக நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் ஆண்டவரை பறைசாற்றும்படியாக அநேகரை ஜீவ ஒளியிலே, ஜீவ மார்க்கத்திலே, நித்திய வாழ்விலே ஆண்டவருடைய வருகை என்று ஆயத்தப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை இவ்வளவு தூரம் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டானாலும் கேட்ட அனைவருக்கும் ஆண்டவர் நாமத்திலே வணக்கங்கள், அந்த நன்றிகளை தெரிவித்து இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆம்.